அனந்தநாயகி ஒரு நாள் கேட்டார்கள், கோபமாக 2 கேள்வி கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் கடவுள் பக்தி இல்லாதவர்கள், இப்போ ஏன் கோவிலுக்கு போகிறீர்கள், விழா கிழா என்று ஏன் போகிறீர்கள் கேட்டார். கலைஞர் சொன்னார், ஆஸ்பத்திரிக்கு நோயாளி மட்டும் போகிறதில்லை, அவனுக்கு கவனிக்கிறவன் உள்ளே போவான், அது மாதிரி தான் நாங்கள்னார். 2வது கேள்வி கேட்டாங்க அந்த அம்மா, மதுரை மீனாட்சியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு வேணும்? அவர் கையில் சரியான பிடிப்பு இல்லை. ஆனால் சொன்னார், மதுரை மீனாட்சியினுடைய சொத்து மதிப்பை சொன்னால் காஞ்சி காமாட்சிக்கு கோபம் வரும், அதில் நான் ஈடுபட தேவையில்லை. பட்டி நடிப்பு எதுக்கு போகிறேன்னு சொல்கிறார். பட்டியும் நடிப்பார். சில நேரங்கள் படிக்கட்டில் இறங்குவோம், அவர் கையை எங்களுக்கு பிடிச்சிட்டு இறங்குவார். அண்ணே படி படின்னா, யோ அண்ணாவே என்ன படி படின்னு சொன்னார், அவர் பேச்சே நான் கேட்கல, நீ படி படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு. அது மாதிரி சமய சுத்தம். ஒரு முறை ராமகிருஷ்ணன் ஒரு மந்திரி இருந்தார். அவர் டிமாண்டுக்கு பதில் சொல்லணும். அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் கிடையாது. 1+1 டைப் அடித்து கொடுப்பாங்க. அந்த அதிகாரிகள் அவருக்கு பதில் டைப் அடித்து கொடுத்துருந்தாங்க. அந்த அதிகாரிகள் ஒன்றோடு நிறுத்திருக்கலாம், 1+1 அடிக்கிறான் பாரு, அதையும் சேர்த்து கொடுத்துட்டான் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணார் அந்த மந்திரி, கேள்வியை படிக்க ஆரம்பித்தார், பதிலாக படிக்க ஆரம்பித்தார். அப்போ ஆரம்பித்தார். சொக்கர்னு திண்டுக்கல்ல ஒரு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் அப்போது விழிச்சுக்கிட்டு இப்படி கேட்டிருந்தார். இந்த மந்திரி படிக்க அந்த சொக்கர் நல்லா தூங்கிட்டார். கலைஞருக்கு எதிரில் சீட்டார், தூங்கிட்டார். அவன் என்ன பண்ண, மந்திரி படிச்சுக்கிட்டே வந்தவன் அது கடைசி எனவே இந்த என்னுடைய மானியத்திற்கு எல்லோரும் ஆதரவு தந்து நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதை முடித்த உடனே உட்காந்துருக்கணும். மறுபடியும் அடுத்த காப்பி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தா, அதை படித்த உடனே இந்த பேரவையில் நான் இந்த பேசுவதற்கு பெருமைப்படுகிறேன்னு படித்ததையே இன்னொரு தடவை படிக்க ஆரம்பித்தான். அப்போ அந்த சொக்கர் எழுந்துக்கிட்டான். முதல்ல சொக்கமாக தூங்கிட்டான், இப்போ எழுந்துட்டான். உடனே அது பெரிய ஒரு ஒரு மினிஸ்டர் அந்த அளவுக்கு கூட இல்லைன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். உடனே காங்கிரஸ்காரர் ஒரு சொன்னார், என்னன்னா, மாண்புமிகு அமைச்சர் படித்ததையே திருப்பி படிக்கிறார் என்று கருதுகிறேன். எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. தலைவர் எழுந்தார். சொக்கர் அவர்கள், அவர் படிக்க ஆரம்பித்த உடனே தூங்கிட்டீங்க, ஆகையினால உங்களுக்காக மறுபடியும் படிக்கிறார், இப்போவாது கேளுங்க வேண்டாம், இப்போவாது கேளுங்க. உடனே அவருக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அவனுக்கு ரொம்ப சீரியஸாக போச்சுன்னா கூட்டிகிட்டு அப்பால ஆஸ்பத்திரியில் நிறுத்தணும். அந்த எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. அது போட்டுருந்தாங்க. எப்போயுமே சொல்லுவாங்களா அந்த நர்ஸு, சார் நான் சொல்லும்போது மூச்சை நிறுத்தணுன்னார். இவர் அது வரையும் பேசாமல் இருந்தவர், அது நிறுத்தக்கூடாதுன்றதுக்கு தானே நான் இங்கே வந்துக்கிறேன், அது நிறுத்தக்கூடாது தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்புறம் சார் மூச்சை விட்டுருக்கணுங்க, என்னை ஒரு வழியாக பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட்டு ராமச்சந்திராவில் அட்மிட் ஆகியிருந்தார். தண்ணிக்காக ஒரு அந்த நர்ஸு போயிட்டு வந்தார், கூப்பிட்டாரு நர்ஸு, அது போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. கடைசியில் வந்து நம்ம கவனமாக உன் பேர் காவேரியான்னாரு. இல்லை சார் நான் முஸ்லீம் சார் தான். ஏன் சார் இருந்தார்? இல்லை தண்ணின்னு கேட்குறேன், கொடுக்காம போய்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனைக்கோ போட்டு அடிச்சுட்டு போயிடுவார். ஆகையினால் அதே மாதிரி பேசுவதிலையும் தெரியும், மற்றதிலையும் தெரியும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் பதில் சொல்வது மட்டுமல்ல, பேசுவதிலும் தலைவர் ஈடு இணையற்றவர். பட்டியல் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஆகையினால் அது ஒரு பரிமாணம் அவருக்கு. அதே மாதிரி வசனம் எழுதுவதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் கவிதை எழுதுவதிலே தலை சிறந்து நிற்கக்கூடியவர். அவர் எல்லாத்துக்கும் கவிதை எழுதியிருக்கார். புறநானூற்றுக்கு கவிதை எழுதியிருக்கார், அகநானூற்றில் கவிதை எழுதியிருக்கிறார், வேறு பல சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் கவிதை எழுதியிருக்கார். ஒரு ஒரு பனிமுட்டை அடை காக்கும் பசுமுல்லின் தனி மீது அப்படின்னு ஒரு பகுதி எழுதியிருக்கார்.
கொடுந்தாடி குள்ளத்தாடி வெள்ளுந்தாடி இப்படி பல தாடி உடனே புராண அங்காடி விரித்து குளிக்கும் பழ காடி சுவைத்து போதை தலைக்கேறி கூத்தாடும் பூசரர் கூட்டம் ஆடுகளை மாடுகளை மனிதர்களை வெட்டி பிணமேடுகளை வேள்விக்கென குவித்து வந்தவைகளை ஆரியரின் படையெடுப்பால் இல்லை இடுநெடிவால் கடிவிழியால் இருடிகளின் நிர்பரதமானத்தால் இருண்டு விட்ட தமிழகத்தில் ஏற்றி வைத்த விளக்கு போல் எழுந்து நின்றான் இலங்கை வேந்தன். அவன் சரித்தின் சொல்லுவதெல்லாம் தசையெல்லாம் ஆடுதையோ திக்கெட்டு போஷித்த தென்னிலங்கை கோமான் பல தமிழரின் பால் பட்டத்தை நம்பாட்டன் கண்ணுக்குள் பாவை போல் இலங்கை தீவு கருமணிகள் தான் அவர்கள் அவன் மனைவி வண்டமோரும் குமுங்குழார் மண்டோதரி எதிர்வீணை மீச்சு பேட்டுக்காரி அப்படின்னு அடி 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 என்ன பாட்டோட பேசுவார். அதுக்கு அதே மாதிரி எல்லா பாட்டுகளும் பேசுவார். இது மாதிரி கவிதை எழுதியிருக்காரு, எல்லா மாற்றங்கள் தொல்கொள் கொள்ளோவியெல்லாம் எழுதியிருக்கார். ஒரு நாள் சொன்னார், தர நீ நான் அண்ணி 3 பேரும் கோவா போகிறோன்னார். பரவாயில்ல போகலான்னு. எதுக்கு இங்கே கோவா 3 பேர் நான் போகிறேன்னு? இல்லை, தொல்காப்பியத்துக்கு ஒரு புது விதமான உரை எழுத போகிறேன்னார். நான் சொன்னேன், அண்ணே தப்பாக நினைக்காதீங்க, என்ன இது இலக்கியம் எது எழுதிடலாம், யார் ஒன்றா பாடிடலாம். தொல்காப்பியம் அப்படி இல்லைன்னு அது ஈறுகட்டை எது மாதிரி பெற வச்சு முற்றச்சு குச்சட்டு என்னென்னவோ சொல்லி கிடப்பான். அது தொல்காப்பியத்தில் என்னென்னவோ இருக்குது. வனக்கொட உரை, அந்த உரை, இந்த உரை, 10 உரை இருக்குது. எதாவது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டா கூட எல்லா புறவரும் பிடிச்சிக்குவாங்க பிலுன்னு உங்களை. ஆகியனால இது வேணான்னு. அப்போ என்னுடைய திறமையில் உனக்கு நம்பிக்கை இல்லையாண்ணா? நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு என்னமோ இதில் இல்லைங்க. ஒன்று நீ வாயா என்னோட சொன்னார். அங்கே போகணும். அவர் இதுக்காக நான் வாங்கி வேறு தெரு தொல்காப்பியில் படிச்சுக்கிட்டு போனோம். இல்லைன்னா தோழ முடியலை. போட்டு கொடுத்தோம். முதல் நாள் எழுதினார். அப்படியே நான் பக்கத்து ரூம் அவர் ரூம் எழுதி அழிக்கிறார். வேறு பேப்பருக்கெல்லாம் கீழே ஓடிக்கிட்டு இருக்கேன். அவரோட கோபாலன்னு ஒரு டாக்டர் வருவார் அவருக்கு கூடவே. அவர் அதையெல்லாம் பொறுக்கி எடுத்தார். நான் அதை படின்னு சொன்னால் தான் நான் படிப்பேன். அதுக்கு முன்னே அவர் சொல்கிறது மாதிரி படிக்க மாட்டேன். ஆனால் டாக்டர் இல்லையா, அவர் எடுத்து எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டார். எழுதி முடிச்ச உடனே என்ன கோபால் எப்படி இருக்குன்னாரு. ஐயா, சிலப்பதிகாரத்தை உங்களை மாதிரி எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. என்னையா பண்ணுறது? நான் தான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு பர்சன் பேசக்கூடாது. அது மாதிரி அதே மாதிரி எல்லாத்தையுமே அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜெயிலில் இருக்கிறோம். ஒரு நாள் ஈவினிங்கில் குளிச்சுட்டு அவர் உட்காந்து மேலே பார்த்துருக்கிறாரு மாடியில் எங்கள் ரூமு. நான் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை வேட்டி ஒன்று கட்டிட்டு அதில் வெள்ளை சட்டை போட்டுட்டு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு தலை சீவிட்டு அதில் ஜம்முன்னு போயிருந்தேன். வேறு எங்கே போகிறேன்னாரு, அந்த சி கிளாஸில் நம்ம தோழர்லாம் இருக்காங்க பார்த்துட்டு வர்றேன். வாயா, சி கிளாஸில் இருக்கிறவன் 4 நாள் ஆச்சு குளிச்சு, அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அவன் அழுக்காச்சு, அந்த மண்ணில் உருண்டுக்கிட்டு இருக்கான். அவன் முன்னால் எண்ணி குளிச்சுட்டு பவுடர் போட்டுட்டு வெள்ளை வேட்டியோடு போனேன்னா உன்னை பற்றி என்ன நினைப்பான்? எப்படி வரும்னு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கி கட்டிக்கின்னு ஒரு கட் பனியன் போட்டுக்கின்னு போ அப்படின்னு சொன்னான். எவ்வளோ பெரிய தியாகின்னு தலைவரை எதையும் சொல்ல முடியல சார். இந்த நம்ம கூட சொல்லியிருக்கேன் நான், இந்த டிஆர் பாலுவுக்கு அவருக்கும் சரியான சண்டை வந்துடுச்சு. அது இது இவர் சொல்கிறாரு, டிஆர் பாலு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள், அது இவங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் ஒரே அதான் பேசுகிறான். கலைஞர் சொன்னார், நிறுத்தப்பான்னார். கடைசியில் சொன்னார், நீ தலைவனா நான் தலைவனா படா அப்படின்ட்டார். அவர் போயிட்டார். பேசுகிறான், எனக்கு தெரியாது சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, தர நான் குளிச்சுட்டு வரேன்ட்டு போனார். போயிட்டு வந்தவர் குளிக்க கூட இல்லை, திடீர்னு வந்துட்டார். என்ன குளிக்கலையாண்ணே? இல்லையா, நான் குளிக்கிறதுக்கு போனேன். அந்த நான் அவனும் நானும் சண்டை போட்டதை பற்றி திங்க் பண்ணேன்.
அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு அப்படின்னாரு. இப்போ என்ன அதுக்கு என்ன தப்பியா? நான் தானே தப்பாக சொல்லியிருக்கேன். அவன் எங்கன்னா இருப்பான் கூப்பிடுனாரு. அவன் நாத்திக்கு தாம்பரம் தாண்டி இருப்பாங்க. அவனை கூப்பிட்டுறேன். அவனை கூப்பிட்டேன். நான் வரலன்னா சரி பால் வந்தான். வந்து நின்ன உடனே பால் சொன்னார், தலைவர் சொன்னார், பாலு என்னை மன்னிச்சிடுப்பா, நான் தப்பாக சொல்லிட்டேன். எந்த தலைவனுக்கு சார் அது வரும்? எந்த தலைவனுக்கு வரும்? அதே மாதிரி தென்காசி பக்கத்தில் ஒரு ஊர் சிதாமணின்னு ஒரு ஆள், பழைய கட்சிக்காரன், அடிக்கடிக்கு தலைவர் வந்து பார்ப்பான். அவர் பொண்ணு கூட ஏதோ இப்போ யாரோன்னு நடக்க போகிறது. அவர் நானும் தலைவர் மட்டும்தான் அன்றைக்கி ஆஃபீஸ் போனோம். நான் உள்ளே நுழையும் போதே தலைவர் மூடே சரியில்லை. போகும்போதே போன உடனே அவன் அந்த தலைவர்கிட்ட கொஞ்சம் உரிமையாக இருப்பான். அந்த உரிமையில் ஓன்னு கத்தி ரகலை பண்ணி அழுதுட்டான். அவர் கலைஞர் கோவம் வச்சு உயிரை வாங்க வந்தோன்னாரு. வாய் உயிர் கொஞ்சம் திட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். அப்படியே உட்காந்து ரொம்ப நேரம் வேற நான் அவனை ரொம்ப திட்டான் பண்ணார். அவளை திட்டிருப்பீங்க. நான் பையன் அவன் கூட்டினாயான்னாரு. அவன் போயிட்டு இருப்பான்னா, யோ எங்கேயாவது இருப்பான் கூட்டாயான்னு. அவன் போனால் ஆட்டோவுக்கு நின்று தான் படிச்சுன்னு வந்தவள்ள. அவங்ககிட்டையும் காமணி நான் ஏதோ ஒரு மூடில் உன்னை சுற்றிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, என்ன விஷயம் வந்தேன். ஆக ஒரு ஈடு இணையில்லா தலைவன் தன் தவறை கொண்டு தொண்டங்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பாடு உள்ள உலகத்தில் ஒரே ஒரு தலைவர் அந்த தலைவர் தான். வேறு யாரும் செய்ய மாட்டான். தகராறுகள் வந்து அவர் செய்ய மாட்டான். நான் நேருவின் கடிதங்கள், காந்திக்கு எழுதின கடிதங்கள்லாம் படிச்சிருக்கேன். பல இடங்களில் நேருக்கும் காந்திக்கும் பயங்கரமான சண்டை வருது. அவர் ஒரு நாள் கேட்குறாரு, நேரு சொல்லிட்டாரு, காந்தி சொன்னார், எனக்கு பிடிக்கலன்னா நீ என்னை பற்றி ரெசல்யூஷன் கொண்டு வான்னு பேசக்கூட அளவுக்கிட்டான். ஆனால் அவங்க கூட அப்படி செய்யலை, நம்முடைய தலைவர் செய்திருக்கார். ரெண்டாவது, அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல சார், உலகத்தில் மனிதாபி மிக்க ஒரு தலைவன் அவர்தான். யாராவது இந்த பிச்சைக்காரன், இந்த ரோட்டில் அறையிறான, அவனை பற்றி யாராவது நினச்சி பார்த்தார்களா? அவர் தான் நினச்சி பிச்சைக்காரர்களை கொண்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு சோறு போட்டார். அவனுக்கு கூட பரவாயில்ல. இந்த தொழுநோய் இப்போ பாதி குறைஞ்சி போச்சு ஊரில். முன்னெல்லாம் கிராமத்தில் தெருவுக்கு ஒரு தொழுநோய் இருப்பான். அந்த மாதிரி தொழுநோய் இருக்கிறத பார்த்து அவனையும் கரம் பிடித்து அழைத்து மேடையில் ஏற்றி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு ஷெல்டரை உருவாக்கி காட்டினாரே, அது எவ்வளோ பெருசு. மனிதன் இழுக்கிறான் என்பதற்காக அந்த மனிதனை இழுக்கிற அந்த ரிக்ஷாவை ஒழித்து காட்டினாரே, எவ்வளோ பெருது. யாருக்காவது ஊனமுற்றவர்கள் என்று சொன்னார்களே, மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவர்களுக்கெல்லாம் உதவினாரே, இந்த மனிதாபிமானம் வேறு யாருக்காவது வந்திருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால், ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இடைநிலை இருக்கிற போது ஒரு சமுதாயத்தில் சில பிறவிகள் பிறந்து விடுகிறார்கள். அவர்களை இந்த சமுதாயம் நடத்துகிற விதத்தை பார்த்தால் மிக கேவலமாக இருக்கும். ஆனால் அவர்களையெல்லாம் செல்ல பயிரிட்டு அவர்களுக்கென்று விடுபட்டு இன்றைக்கு அதில் உத்தியோகத்துக்கு கூட வரக்கூடிய அளவுக்கு திருநங்கைகளை கொண்டு வந்திருக்காரே, இந்த மனிதாபிமானம் வேறு யாருக்கு இருக்கும் என்று கருதிகள். ஆயிரம் செய்திருக்கிறார், சட்டமன்றத்தை நிர்வாகம் பண்ணி இருக்கிறார், கட்சியை நிர்வாகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் காலாகாலத்துக்கு கடந்து சமுதாயத்தை கடந்து நிற்கணும். நீங்கள் ஒன்றும் வேணாம். ஒரு 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 எப்பவுமே ஒரு சாதனையை சொன்னால் இது என் சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் இன்னொருத்த கோடு போட்டுருவான் பெருசாக, இது சின்னதாகிடும். கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் சின்ன கோட்டு. இப்போ நம்ம 1000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் 1500 கொடுத்தா இது சின்னதாகிடும். ஆனால் அப்படி சில சாதனைகள் மறுக்கும். இன்றைக்கி பாருங்கள், முதல்ல எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்தார். இன்றைக்கி எல்லா ஊர்லையும் என் கிராமத்திலெல்லாம் இன்னும் அந்த டிவி அதான் வச்சு ஓட்டுறாங்க. மக்களுக்கு செய்திருக்கிற சார் தொண்டுகள். அதனால் அது மட்டும் இல்லை,
அரசியலில் ஒரு ஆண்மை வேணும், அது தலைவருக்கு தான் உண்டு. எந்த காரணத்திலும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுன்றது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். 53 ஆண்டு காலம் அவருடைய மடியிலே நான் இருந்தேன். சட்டசபையிலே கிட்டத்தட்ட 56 வருஷம் இருக்கார், கிட்டத்தட்ட 53 வருஷங்களுக்கு இருக்க. அவருடைய இதுக்கு துணிஞ்சு நிற்கக்கூடியவர். ஃபஸ்ட்டு அண்ணா இறந்து இவர் தான் இதுவாகி இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி போகிறார். மொரார்ஜி தேசாய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவரை கேட்கறதுக்கு கூட மாதவனை கொண்டு போகிறார். 5:15 டைம் கொடுத்துருந்தார் யார், மொரார்ஜி தேசாய். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 5:15 கொடுத்து 5:20 ஆயிடுச்சு. உடனே அந்த 5 நிமிஷம் லேட்டாக பார்க்கறத உடனே மொரார்ஜி தேசாய் சொன்னார், நீங்கள் என்ன பெரிய லீடரா, நான் அவங்களாம் கூப்பிட்டு வேலைக்காரனா, நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா, 5 நிமிஷம் உங்களுக்காக நான் காத்துனுக்கிறேன் அப்படின்றார். கலைஞர் சொன்னார், முள்ளின் மீது உட்காருவதை போல் அந்த நாற்காலியில் உட்கார்ந்தேன் சொன்னார். எதுக்காக வந்தீங்க? அப்போ தான் முதலமைச்சராகி போயிருக்கார், வாழ்த்து கூட இல்லை. எதுக்காக வந்தீங்க? பணம் கேட்க வந்தோம். ஆமாம், பணம் என் வீட்டு தோட்டத்தில் காய்க்குது, அறுத்து கொடுத்துருவோம். உடனே சொன்னார், இனி இவன் ஓடக்கூடாதுன்னு. பணம் காய்க்கிற மரமே உலகத்தில் கிடையாது, இது தெரியாமல் இருக்கிறார் ஒரு நிதி மந்திரி, ஆக எப்படி கிடைக்கும்னு சொன்னார். அன்னைக்கு தான் பயந்தார் மொரார்ஜி தேசாய். இவர் அண்ணா இல்லை, இவர் கலைஞர். கலைஞர் முதலமைச்சர்கள் மாநாடு நடக்குது. முதல்ல இந்திரா காந்தி பார்த்து சொல்கிறார், சேலம் இரும்பாலை வேண்டும், இதில் திட்டத்தில் அறிவிக்கணும் நீங்கன்னார். அறிவிப்போம் அப்படின்னாங்க அந்த அம்மா. ஆனால் வந்து படித்தப்போ சேலம் இரும்பாலை இல்லை. மதியம் அந்த சபைக்கு போகிற கலைஞர் தமிழ்நாடு அரசில் படுத்துட்டார். அந்த அம்மா வந்தாங்க, வேர் இஸ் கருணாநிதினா, வரல. ஏன்னு கேட்டாங்க. அவருக்கு சேலம் இரும்பாலை இல்லைன்னுட்டாங்க. உடனே அந்த அம்மா ஃபோன் போட்டு, ப்ளீஸ் கருணாநிதி ப்ளீஸ் கம், ஐ ஆம் கோயிங் டு அனௌன்ஸ் த சேலம் இரும்பாலை அதையா சொல்ல போகிறேன், தயவுசெய்து இரும்பாலை அறிவிக்கிறேன் வாங்கன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்ட பிறகு தான் மறுபடியும் சேர்க்காண்டு போகிறது கலைஞர். அது அவர் விட்டார். நேராக போனார், மறுநாள் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட, எங்கே வந்தீங்கன்னு கேட்டார். அதாவது ஜனாதிபதி தேர்தல் வருது இல்லையா, அதை பற்றி பேச வந்தேன்னார். என்ன சொல்ல போகிறீங்கன்னாரு. இல்லை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதுக்காக மாற்று சொல்ல போகிறேன்னார். என்னன்னா, வழக்கமாக பிராமணர்களையே தான் நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு வர்றீங்க, ஒரு நான் பிராமின் ஆக்கணும் என்ன அப்படின்னார். அந்த அம்மா துடிச்சு போய், நான் பிராமினா யார் இருக்காங்க அப்படின்னா. உடனே சொன்னார், ஜெயில் சிங் இருக்கார் எங்ககிட்ட, ஓம் அவர் தான் என்னார். உடனே தவானை கூப்பிட்டு அவர் ஜெயில் சிங் ஓம் வச்சா, ஆமாம் அவர் தட்டாது. அதுக்கப்புறம் தான் ஜெயில் சிங் முதல் முறையாக அந்த பிராமண சாம்ராஜ்யத்தை மாற்றி நான் பிராமின் பிரதமர் காட்டப்பட்டார். ஆக கலைஞருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். அதாவது எழுத்தே எப்படி இருக்கும், அவருக்கு ஒரு வரியிலும் எழுத முடியும், 1000 வரியிலும் எழுத முடியும். அதனால் அவ்வளோ சக்தி படைத்தவர் அவர். அத்தகைய ஒரு தலைவர். அவர் ஒன்றும் கின்னட்ஸ் அவருக்கு தேவையில்லை, கின்னட்ஸுக்கு தான் அவர் தேவை. அந்த கின்னட்ஸ் கலைஞர் பேரை போட்டால் அந்த கின்னட்ஸுக்கு மரியாதை. அது கின்னட்ஸ் இல்லை இவர் போட்டுக்கிட்டாருன்னா இவருக்கு மரியாதை அல்ல. ஆனால் நம்ம சுப்பிரமணியம் அவர்கள் தலைவர்களிடத்திலேயும் இன்றைக்கு இருக்கிற தலைவரிடத்திலேயும் பக்தி கொண்டவர் என்று நான் சொல்லுவேன். சுப்பிரமணியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அடக்கமானவர். ஆனால் நிர்வாகத்திலே புலி. சட்டசபையில் கேட்டால் மொத்தம் எவ்வளவு ஊசிகள் போடப்பட்டது
குரானாவில் என்று கேட்டால் அதை விசுகாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எத்தனை கேள்விகள் யார் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளிக்கக்கூடியவர் நம்முடைய சுவா சுப்பிரமணியம் அவர்கள். கேள்வி கேட்கும்போது 2 வகை உண்டு. அவன் கேட்டவனுக்கு புரியாமல் சொன்னவனுக்கு புரியாமல் சொல்லுவான் சில பேர். ஆனால் அப்படி அல்ல சுப்பிரமணியம். ஒரு தெளிவாக எடுத்து அவனுக்கு மருந்து கொடுப்பதை கொடுத்து அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவருக்கு என்னுடைய லட்சியம் வந்து உட்காந்துங்களா, அவருடைய லட்சியம் மார்த்தானிலே ஓடுவது. ஆனால் என்னவென்று கேட்டால், இங்கே கூட யாரோ சொன்னார்கள், அவர் மார்த்தானில் ஓடக்கூடிய அளவுக்கு இடையில் அவர் ஒரு உடலில் ஏற்படவில்லை. விலா முறிந்து கால் எலும்பு முறிந்து இனி நடப்பாரா என்று எல்லோரும் நின்று கொண்ட காலத்தில் தன் மன வலிமையால் மீண்டும் ஓடுவேன், நடப்பேன் என்று நடந்தாரே, அதுதான் மா சுப்பிரமணியம். அதனால்தான் மாவட்ட கழக செயலாளர். நான் அவருக்கு முன்னால் இருந்து 62 நான் சென்னையில் இருக்கிறவன். எனக்கு இந்த சைதாப்பேட்டையெல்லாம் பழக்கம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இவருடைய காலம் தென் சென்னைக்கு ஒரு பொற்காலம். நான் ஒரு சக அமைச்சராக இருந்து, ஒரு மூத்த அமைச்சராக இருந்து நான் சொல்வதிலே பெருமைப்படுகிறேனே தவிர ஆயத்தப்படவில்லை. காரணம், புகழ வேண்டியவனை புகழாமல் இருப்பதே குற்றம், பாராட்ட வேண்டிய பாராட்டிருப்பதே குற்றம். ஆகவே என் மனமாற அவருக்கு வாழ்த்துகிறேன். அவருடைய எழுத்துக்களை சேர்த்து நம்முடைய திருமகள் பரிசுக நண்பர் அவர்கள், அவருடைய பழனியப்பர்கள் ஆங்கிலத்திலே அது எழுதியிருக்கிறார்கள் என்று அதை நான் பார்க்கவில்லை, பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஒளிவண்ணன் அவர்கள் எமரால்டு பதிப்பகம் என்று சொல்வார். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். இவர் தான் பிரசன்ட் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆகியனால் பார்க்கலாம் என்று அவருக்கு தெரிவித்து, நம்முடைய இடத்துல நம்முடைய மாண்புமிகு ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தலைவரிடத்திலே நீங்காத பற்று கொண்டவர். தலைவர் மந்திரியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பொழுது இருந்தாலும் அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம நண்பர் கலைஞருக்கு நண்பர் ராமு அவர்கள் தான். எனவே அவர் வந்திருக்கிறார். அவருக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.